என்னடா இது? வீடு இப்படி பண்ண சொல்ல. சொல்லியா ஆ So what's the plan, guys? அஞ்சு மணிக்கு எழுந்து சென்னையிலேருந்து மேட்ச்சுக்கு போய் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதே 5 மணிக்கு எழுந்து சென்னையிலேருந்து ஊட்டிக்கு மேட்ச் ஆட வந்திருக்கோம். ஊட்டி டோர்னமெண்ட்டு ஒரு 4 டீம் ஒரு டோர்னமெண்ட் ஆடுறோம். தொடர்ந்து 4 மேட்ச் 4 டே. இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்கூல்லலாம் நமக்கு ஜோனல்ஸு கிளஸ்டர்னு கூப்பிட்டு போவாங்க தூரமாக, அதோட தூரமாக கிளம்பி வந்திருக்கோம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஏர்பிஎன்பி எடுத்து ஊட்டியில் தங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 13 டிகிரிஸ் நேற்று நைட்டு வாயிலிருந்து புகையாக வந்தது. அந்த வீடியோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன், பயங்கரமாக இருந்தது. அண்ட் ஒரு சூப்பரான ஏர்பிஎன்பி எங்களுக்கு கிடச்சிருக்கு ஊட்டியில். இங்கேருந்து ஒரு 40-45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி கிரவுண்டுக்கு போயிட்டு அங்கே தான் நம்மளுக்கு மேட்ச். ஸோ அந்த கிரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு, அது ஒரு ஸ்கூல் கிரவுண்ட். ஸோ இது எங்களோட ஏர்பிஎன்பி. என் கூட வந்திருக்கிறவங்க வந்து அருண் பாண்டியன், ராம்கி. இப்பதான் எங்க சீட் தெரியும். அதுதான் இங்க ஒரு இருக்கு அப்படி இது ஒரு பேச்சுலர்ஸ் ரூம். பேஸ்மெண்ட்டுக்கு போனா அங்கதான் வைபவ் சூரியன்சி இருக்காரு. ஐயோ இங்க வந்துட்டாரு வைபவ் சூரியன்சி. இங்க பாருங்க, இவங்க தான் எங்க டீமோட வைபவ் சூரியன்சி, கார்த்தி சூரியவன்சி. ஸோ இங்கே தான் ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது. பேஸ்மெண்ட்டில் ஒரு 2 ரூம். ஏர்பிஎன்பி டூர் தனியாக போடுறோம். இதே டே 1 தான் இன்னைக்கு. ஸோ ஜஸ்ட்டு கிளம்பிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு நேமா? நேமா அவனுக்கு எப்படி இருக்கு ஊரு? நல்லா இருக்கா? குளிர்றா? ஸோ நாங்கள் கிரவுண்டுக்கு போகிற வழி அதெல்லாம் காமிக்கிறோம். கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் அந்த வழிலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் ஆஃப் ரோட் பண்ணிட்டு தான் இந்த ரூமுக்கே வந்துருக்கோம். அவ்வளோதான், இனிமேல் யாராலையும் தடுக்க முடியாது. அம்மா போட்டு விடுறேன். ஊட்டியிலேருந்து 1 hour கிளம்பி வந்து கிரவுண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த கிரவுண்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச் போயிட்டுருக்கு ஆல்ரெடி. நான் தான் இருக்கேன் அதில். எங்களுக்கு 10 o'clock மேட்ச்சு, அதாவது ஒரு 12 o'clock நடக்கும்.
அண்ணன் மட்டும் எப்பவுமே தெரியும். இது இன்னொன்னு வாங்கிக்க. எனக்கு மட்டும் தான் கஷ்டம் தான் ரன் அவுட் இப்போ வந்து உங்க போன் உங்க கையில தான் இருக்கு. என் கையில இருக்கு. கவுத்து போன். இப்போ உங்க விரல் இருக்கு. எந்த ஃபிங்கர் ஏதாவது ஃபிங்கர் இந்த ஃபிங்கர் கொடுங்க. இவங்க பாஸ்வேர்டை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஃபிங்கர் மூலமா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அது எப்படி பண்ணுங்க? பாஸ்வேர்டை மனசுல வச்சு ஃபிங்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஃபிங்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா? கிரிமாடா. இப்போ பை எனி சான்ஸ் உங்க ஃபிங்கர் பாஸ்வேர்ட் இங்க வந்திருக்கு. அது மோசம் சென்சார் அப்படிதான் ஒர்க் ஆகும். இங்க பாருங்க. உங்க ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ்வேர்ட். யாரு ஹஸ்பண்ட் போன்தானே? இங்க பாருங்க. என்னடா அது கொஞ்சம் நிமிஷத்துக்கு ஒட்டிக்க முடியாது. ஒட்டிக்கும். ஆனா அது மோசம் சென்சார் தானே. நான் கிளாப் பண்ணுங்கடா அவளுக்கு. அந்த ட்ரிக் எப்படி சொல்லுங்க? வரும்போது ஃபாகியாக இருந்துச்சு. இப்போ அவ்வளோதான். இப்போ ஒரு சன் ரைஸ் ஆயிடுச்சுல, நார்மலாக தான் இருக்குது. குளிர்து லைட்டாக சில்லுன்னு இருக்குது. நார்மலாக இருக்குது. இங்க பாரு இங்க அங்க பாரு யானை. கண்ட்ரோலில் தான் போகுது. இங்கே தனியால் கூட்டு போகலாம். தெரியுதா? பாக்குறியா? எவ்வளவு கூட்டமா நிக்குது பாரு. எவ்வளவு டீல்ஸ். அங்கேயே கூட்டமா இருக்கு பாருமா. நல்ல பெரிய மான். அங்க நிறைய இருக்கு பாரு. இவர் பெரிய மான். கூட்டம் பெரிய மன்னரை. அங்க பாருமா லெஃப்ட்ல. அங்க பாருமா மேல. தெரியுதா இல்ல நேஹா? மசில் பாடி. நார்மலாக இருக்காங்க.
டைகர் பார்த்தா டைகர் தனியாக வந்தா டிஷ்யூ தடணும் மரத்தை எதாவது பரண்டி இருக்கா அந்த ரைட் சைடில் பாருங்க அந்த ரெட்டாக இருக்குல்ல மரத்தில் அது அது டைட் மார்க் பண்ணிப்போம் மரத்தோட ஏஜ் மார்க் பண்ணிப்போம் ஓகே ஓகே இது ஃபாரஸ்ட்டில் இருந்து பண்ணுவாங்களா அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் பண்ணுவாங்க ஓகே அது ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்து ரெட் கலரில் இருக்குல்ல மரத்தில் அது வந்து மரத்தோட ஏஜ் மார்க் பண்ணுவாங்க சைலண்ட்டாக வரலன்னா நம்மளை அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவோம் நம்மக்கிட்ட வெப்பன்ஸ் இல்லையா ஸோ சைலண்ட் இஸ் அவர் சேஃப்டி பிரியாணி
ஃபாரஸ்ட் நடுவில் வாட்டர் ஃபால்ஸ் ரோடு இது வேற லெவல் வியூ. ஃபாரஸ்ட் நடுவில் இருக்கும். நானும் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்ததே இல்லை. சன் டிவி செய்திகளுக்காக அதனால சன் டிவி செய்திகளுக்காக மாதேஷ் சுகுமாரன் வித் மாதேஷ். நேமா எப்படி இருக்கு? ஹவ் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. லைக் இட்? எஸ். நான் ஃபாரஸ்ட்குள்ளே இறங்குவோன்னு நினச்சி பார்க்கல. ஆனால் அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. டப்புன்னு போய் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க வாட்ச் டவர் இருக்குது, இங்கே வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் வந்த வண்டி. அப்பா அந்த க்ரீன் ஸ்மெல் வருதுல்ல, க்ரீனாக ஸ்மெல் வருதுல்ல மணிமேன், ஆமா. ஃப்ரெஷ்ஷு. நார்மல் கிளைமேட்டாக இருக்குது. அதனால் இனி ஆக்சுவலாக இன்னைக்கு காலையிலேருந்து சன் வந்துடுச்சு நல்லா உங்களுக்கு. அப்படியே ஒரு டைகரை பார்த்து நம்ம ஃபால்ஸு பார்க்கறது ஃபால்ஸ் நல்லா இருந்தது. இது என்ன ஸ்பெஷல்? இந்த வண்டி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. வண்டியாக இருக்கும். ஃபாரஸ்ட் வண்டி தான், இசுசு. உருட்டுருவேன், ஸ்லிப் ஆயிடும். ஒரு கோட்டை தனியாக எடுக்கிறது நல்லா போஸ்ட். தோர்த்தி வருதுங்க அது. ஏஜ் அதிகமாக இருக்குதா? ஏஜ் கம்மி தான். 18 வயசு அவ்வளோ. வணக்கம் வணக்கம். வணக்கம் வைக்கிறது. டைரக்ஷன் திரும்ப ஏதோ பண்ணுங்க. வா அப்படின்னு கால் வச்சு அந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு, போன் உடஞ்சிருக்கு. அதெல்லாம் சரியில்லாம். அது சரி பண்ண முடியாது. வேற ஏதாவது சின்ன அடியாக கூட சரி பண்ணிக்கலாம். நான் அந்த விசேஷம் தான் பண்ணிட்டு போயிருந்தேன். சொல்லிட்டு விட்டேன். யானைகள் பின்னாடி போறானா முன்னாடி வருவானா? போங்க போங்க, வேணாம் எனக்கு வேணாம் அந்த எனக்கு வேணாம். சார்ஜ் பண்ண போகுது. டீசெண்டா இப்போ திரும்ப லெஃப்டில் கத்தாது கத்தாது. போதும் போ. ஓ, குட்டி யானையை சேவ் பண்ணுதா? அதுக்குள்ளே கூட இருக்கேன்.
இந்த பின்னாடி இங்கே வந்து நிற்கிறான், நமக்காக வெயிட் பண்ணுறான்னா. சன்சைன் டிமிட்டி பேச்சு காமிங்க. டிமிட்டி பேச்சு பாஸ். பாஸ் எடுத்து போட்டுருவாங்க. ஓ மை குட்னஸ். எதுக்கு வெயிட் பண்ணுது? சாப்பிடுது அது. நம்மளுக்காக வெயிட் பண்ணல. நமக்குலாம் வெயிட் பண்ணல. நீ வெயிட் பண்ணு. சாப்பிடுறது அப்புறம் ஆவடி. மூணாறு பக்கம் போனல, அப்போ அவங்க தான் சொன்னாங்க, ஏன்னா என்னன்னா முறுக்கிட்டு ஃபுல்லாக ஃபீஸை போவாங்க, அது டப்புன்னு ஒதுக்கணும். அது போட்டு நம்ம முறுக்கு ஒன்றரை நிமிஷமா லாக் பண்ணி 1 நிமிஷமா அந்த யானை நம்மளை லாக் பண்ணிருக்கு. பப்ளிக்கு ஃபர்ஸ்ட் அடி வாங்க போகிறது நான் தான். எல்லாம் நம்ம பையன்தான். யானை வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ்ஜு தானே. நானும் வெஜ்ஜு, ஆனால் நான் நான்வெஜ்ஜு. நான் எதுவும் இந்த பக்கம் வந்தேன் மிஸ்டேக்கா? யானை நின்று அது ரொம்ப மிஸ்டேக்காக போயிட்டு இருக்குது போல. இந்த பக்கத்தாப்பில் போனால் அப்படின்ட்டா கரெக்டாக கையே வலிக்குது. பாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி அட்டாக் கரெக்டாக ஃபுல்லாக சாப்பிடும்போது பேசுவா. அந்த யானை பற்றி யானை பற்றின பேசிட்டு சாப்பிட்டு இருக்கு. 2 ரொம்ப நிமிஷம் சாப்பிட்டு இருக்கான். ரொம்ப சாப்பிட்டு இங்கே வழியை மறைச்சிட்டு இருக்கான். இறங்கி போய் ஹேண்ட் ஷேக் கொடுத்துருவோம். ஓவரா பண்ணிட்டு இருக்கான். வணக்கம் அந்த இது சங்கீத நான் லோக்கலுக்கு சாயங்காலம் வரைக்கும் நின்றுட்டேன். அது இருக்கு அங்கே தான் அது மாதிரி சொல்லி பத்தியா சொல்லுங்க அவனுக்கு. குட்டி இருக்கு ஓடி போய் குட்டி எங்கேயாச்சும் காலு காய் நைட்டுக்குள்ள நிக்குமா அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அது மெயின் ரோட்ல இருந்து பழகிருச்சுல்ல. சரி வீடியோ எடுக்கலாமா? ஆமாம், ஸ்கொயரங்கள். அது மக்களை எல்லாம் பாருங்க. ஐயோ யானை கீழே போயிடுச்சு. ரொம்ப நேரமா நிக்க. காஃபி ஏய் ஏய் 90 நானும் 90. ஃபர்ஸ்ட் நான் 19. Super cool. Super good. 6 AM ஊட்டி எபனாடு. இதுதான் கிரவுண்ட் எங்கே இருக்குது? இன்னொரு 1/2 அன் ஹவர் கொஞ்சம் லைட்டாக காற்று கிளியர் ஆகிடுது. அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 10 ஃபீட்டுக்கு தான் விசிபிலிட்டி. வாங்குது சும்மா நடந்தாலே மூச்சு. இது ஒரு டக் அவுட், அங்கே ஒரு டக் அவுட், நடுவில் ஒரு கேம்ப் ஃபயர் போடுவோம்.
எதையும் அமைக்கக்கூடாது, சும்மா உட்காரு. ஏறு ஏறுடா ஏறுடா. அங்கே போறியா? இங்கே உட்காரு. ஏன்? சரி வா.